ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ ஃபோர் வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. பட் அதவே வந்து ப்ரோமோ ஃபோராக போடுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் இங்கே வந்துட்டு செம்மையாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. யார் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெடித்தது பார்த்தீங்கன்னா அரோரா. வெடிச்சுக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமருதீன். சும்மாவே வெடிப்பாப்பில். இதில் கமருதீனோட அந்தரங்க ரகசியம் ஏதோ அந்த லவ் மேட்ரையோ ஏதோ சம் விஷயங்களை வந்துட்டு அரோரா வந்துட்டு ஆதிரை வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க பொழுது. அதை வந்துட்டு அரோரா சும்மா வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் எடுத்துன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கமருதீன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க பொழுது. இங்கே பயங்கரமாக வெடிக்குது. அதனால் ஒரு மண்டையில் வந்துட்டு அப்படியே கோவம் தலைவிருத்து ஆடும் சொல்கிறவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கோவத்தில் அப்படியே ரவுடி மேகர் பிகப் பண்ணல. யார் நீ? இவன் என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? நீங்கள் வந்தால் என்ன வேணாலும் பேசுவியா? பிக் பாஸ் வந்தால் பிக் பாஸ் கேமை மட்டும் விளாட்ணும். அது என்ன பிக் பாஸில் வந்து என்னை பற்றி பேசுவேன்? என்ன நீ இப்போ என்னை பற்றி பர்சனலாக சொன்ன அப்படின்னா அவங்க கேட்குறாங்க. அது நான் என்ன உன் பர்சனலை பற்றி சொன்னேன் சொல்லு அப்படின்டா. நீ எப்படி நீ சொல்லுவ அப்படின்றாங்க. அதை சொல்ல மாட்டேற வெளியே. ஏன்னா அரோரா சொன்னது வந்து கொஞ்சம் ரகசியமாக காக்கப்படுது. இந்த ப்ரொமோவில் மேபி நம்மளுக்கு லைவில் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் வந்துட்டு நான் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை, என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒன்று தான் உன்னை பற்றி தெரியும் சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே அரோரா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு படம் மாதிரி இருக்குது. வாய மூடு கமருதீன், நான் வந்து சொல்லி தானே உனக்கே தெரியும் அப்படின்போது இந்த பக்கம் ஆதிரி அடி பாவி, அத்தனையும் நீ சொன்ன விஷயங்கள் தானே, நீ தான் அந்த கோழி முட்டியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவன் அப்படி ஆனால் சொல்லவே கிடையாது அப்படின்றாருங்க. என்னடா இது, அவங்க சொல்லி நான் சொல்லி தானே உனக்கு தெரியும், ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு விட்டாங்களான்னு மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்கிறாங்க, நான் 2 நாளாக பேசலைன்னு வருத்தப்பட்டியே, ஏன் பேசலன்னு கேட்டுட்டு இருந்தியே, இப்போ சொல்லட்டுமா? அவள் சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேளை இப்போ தான் தெரியுது நீ சொன்னது, அவள் சொன்னது வந்து நீ அந்த மாதிரி ஆளாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. இவர் வந்துட்டு இந்த பாரு, நீ இதுக்குள்ளே தேவையில்லாமல் தலையிடாத, நீ கம்முன்னு அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவர் சும்மாவே பொங்குவார். பொங்குற நெருப்பில் வந்துட்டு இவங்க லைட்டாக ஒரு எண்ணெயை ஊற்றிருக்காங்க போல இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு பற்ற வச்சதே இவங்கள தான் இருப்பாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே வந்துட்டு அந்த லவ் மேட்டரை சொன்னார் பாருங்க, அதுவே பயங்கர பூதாகரமாக வெளியே சோசியல் மீடியா வந்து வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போயே ஆதிரை சொல்லியிருப்பாங்க, ஏன் இது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆதிரை வந்துட்டு அரோரா கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்கும். ஏன்னா அரோரா வந்து மோஸ்ட்லி இங்கே தானே. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. டபானிங்க எடுத்து வந்து போட்டு உடச்சிட்டாங்க பொழுது. ரைட். அப்போ இன்றைக்கி பயங்கரமான இப்போது இதுக்கப்புறமா என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. விஜய் சேதுபதி அவர்கள் சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் கொடுத்ததாக வந்துட்டு கூறப்படுது. இன்றைக்கி சண்டே எபிசோடில் இந்த முடிஞ்ச உடனே சரியான வார்னிங், அதாவது முகத்தை வந்து ரொம்ப கோபமாக வச்சு ஸ்ட்ராங்கான வார்னிங். அது வந்து எல்லோ கார்டா ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை, கமருதீன்லாம் அனுப்ப மாட்டாங்க. அது எல்லோ கார்டு அளவுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அது எல்லோ கார்டுன்றது தெரியல, பட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அகைன் அவருடைய விஷயங்கள் ரொம்ப கேவலமாகவே போயிட்டுருக்கு. எப்போ தான் அவர் திருந்துவார்? ஏன்னா எல்லாருமே ஏங்குறோம் கமருதீன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க. பட் ஆனால் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் கமருதீன், அரோரா, ஆதிரை உங்கள் 3 பேரில் உங்கள் கேம் செம்மையாக இருக்குங்க, நான் ஓட்டு போட்டால் இவங்களுக்கு தாங்க ஓட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.